இதுக்குள்ளே முன்னாடி வந்து 1000க்கும் மேற்பட்ட முதலைகள் முன்னாடி விட்டுருந்தாங்க. டிச் ஃபுல் ஆஃப் அலிகேட்டர்ஸ், சம் ஆஃப் விச் ஆர் நியர்லி 18 feet லாங். அதாவது இப்போ எவ்வளோ நுட்பமாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 12 அடியில் இருக்கிற ஒரு பீரங்கிங்க. ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு சுல்தான் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினரை வந்து இந்த இடத்துல தான் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து அந்த காலத்தில் பீரங்கி வச்சு தாக்குதல் நடத்துவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா புகழ்பெற்ற வேலூர் கோட்டையில் தாங்க இருக்கோம். இந்த காணொலியில் நம்ம வேலூர் கோட்டையுடைய வரலாறையும் அதோடைய கட்டிட அமைப்பையும் பல விஷயங்கள் நம்ம வேலூர் கோட்டையில் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுலபமாக வந்து இப்போ ரோடு போட்டிருக்காங்க, அதனால் சுலபமாக வந்துட்டோம். முன்னாடி வந்து இந்த இடத்த வந்து தாண்டி நம்ம கோட்டைக்குள்ளே வரணும்னா கோட்டைக்கு வந்து ஒரு வாசல் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கோட்டைக்கு ஒரு வாசல் தான் இருக்குது. கோட்டைக்கு உள்ளே வரணும்னா இங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு தூக்குப்பாலம் இருந்திருக்குங்க. இந்த தூக்குப்பாலத்தை தாண்டி தான் வரணும். அப்படி இல்லை நீந்தி வந்துடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்குள்ளே முன்னாடி வந்து 1000க்கும் மேற்பட்ட முதலைகள் முன்னாடி விட்டுருந்தாங்க. அப்போ வந்து நீந்தியும் வர முடியாது. இங்கே வந்து நீங்கள் வந்து வரணும்னா தூக்குப்பாலத்தை தாண்டி தான் வரணும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், தூக்குப்பாலம் இருந்ததற்கான அடையாளங்கள் நிறையா இருக்குது. முதல்ல நம்ம கோட்டைக்குள்ளே இருக்கிற ஜலகண்டீஸ்வரர் கோயிலேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம இந்த கோட்டையோடைய வரலாறு வந்து நம்ம பார்க்கலாங்க. இந்த கோட்டை யாரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னா விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது கிபி 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. இந்த கோட்டை எந்த மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்த திம்மரெட்டி நாயக்கர் மற்றும் சின்ன பொம்மி நாயக்கரால் கட்டப்பட்டது. அப்போ விஜயநகர பேரரசராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாசிவராயருங்க. கிருஷ்ணதேவராயருக்கு 17 வருஷம் கழித்து வந்த ஒரு மன்னர் தான் சதாசிவராயர். அவருக்கு கீழே கட்டப்பட்ட ஒரு கோட்டை தாங்க இந்த கோட்டை. முதல்ல வந்து இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற இந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்து நம்ம போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இடது பக்கத்தில் ஒரு திருமண மண்டபமானது இருக்குங்க. இந்த மண்டபத்திலேயே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க சிற்பங்கள் தான், நாயக்கர்கள் காலத்தில் செய்யப்பட்ட அந்த சிற்பங்கள். இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கர்த்தூன்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒருவர் வந்து யாழி மேலே உட்கார்ந்து போருக்கு செல்கிற காட்சியை வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து அவருக்கு கீழே இன்னொருவர் வந்து யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து இவருடைய நகத்தை பாருங்கள். நம்ம நகத்தில் இருக்க இந்த இடம் கொண்டு இங்கே வந்து தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இங்கே போகிற நரம்பாகட்டும், இங்கே நகம் எவ்வளோ கூர்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து எவ்வளோ நுட்பமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒரு சைடு உள்ளே போய் இன்னொரு சைடு வெளில வர மாதிரி எவ்வளோ நுட்பமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். வந்து ஒரு சின்ன இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து கலைநுட்பத்தோட சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு பூத கணத்துடைய சிற்பம் இருக்குது பாருங்கள். ஒரு கையில் அதோட இடது கையில் வந்து பாம்பு வச்சுருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க. வலது கை எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதோட அணிகலன்கள், அதோடைய முக பாவனைகள் ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில் முழுக்கவே வந்து கற்றளி கோயிலாக தான் கட்டியிருக்காங்க. கற்றளி கோயில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலயமா கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு கல் மேலே வந்து இன்னொரு கல் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ எவ்வளோ நுட்பமாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது மேலேருந்து வழிந்து வர நீர் வந்து இதுக்குள்ளே தங்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ நுட்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. இது வந்து செதுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விடயம்ங்க. அதாவது நம்ம செதுக்கும் போது மற்ற கற்கள் வந்து கீழே விழுந்துடக்கூடாது, அப்படி செதுக்கணும். இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து உடஞ்சி விழுந்ததுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஊசி மாதிரி இருக்கிற ஒரு உளியை கொண்டு தான் இந்த மாதிரிலாம் செதுக்க முடியும். எவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து விஷ்ணு பெருமான், ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்காங்க. இங்கே வந்து பைரவருடைய சிற்பம்.
ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து மன்மதன் ரதி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். 2 பேரும் வெளில விடுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து முழுக்க வந்து இங்கே பூதகணங்கள் இருக்குது. வந்து ஒரு பறையடிக்கிற மாதிரி ஒரு பூதகணம் இருக்குது. இங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்க. இங்கே வாங்க. வந்து பெண்கள் வந்து ஒயிலாட்டம் ஆடுறாங்க பாருங்கள். இந்த சிற்பத்தை பாருங்கள். இந்த சிற்பத்தில் இருக்க இந்த ஒரு மனிதர் வந்து என்னுடைய சுண்டு விரல் சைஸு தான் இருக்காங்க. யாரும் போருக்கு செல்கிறாங்க. அவங்களுடைய தாடியை பாருங்கள், அவங்களோட மீசையை பாருங்கள், ரொம்ப நுண்ணியமாக செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து பெருமாள் இருக்கார். இங்கே வந்து நரசிம்மர் வந்து தூண்லேருந்து வள்ளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுவை வதம் செய்கிறாருங்க. வதம் செஞ்சு அவரோட குடலை வந்து அவருடைய மாலையாக ஆக்கி போடுறாரு. கண்ணப்பருடைய சிற்பம் செதுக்கியிருக்காங்க இங்கே. இந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் இருக்க சிவ மூலவரை வந்து ஜலகண்ட விநாயகர் கோயிலுக்கு வந்து முகலாயர் படையெடுக்கும் போது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1981 திருப்பி வந்து கொண்டு வச்சாங்க. இந்த வேலூர் கோட்டையை நம்ம விஜயநகர பேரரசு கட்டினதுக்கப்புறம், அதாவது அவங்க வந்து ஒரு 200 ஆண்டுகள் கிட்ட வந்து அவங்க வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பீஜப்பூர் மன்னர் வந்து இங்கே வந்து வேலூருக்கு வந்து படையெடுத்து வந்து இந்த வேலூர் கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு. அப்படி படையெடுத்து வந்த முஸ்லீம் மன்னர்கள் வந்து இந்த கோட்டைக்குள்ளேயே மசூதி கட்டுறாங்க. அதுதான் இந்த மசூதி. இப்போ வந்து இந்த மசூதி வந்து பயன்பாட்டில் இல்லைங்க. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதி. இது முன்பு வந்து தபால் ஆஃபீஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு ஆதாரமாக முன்னாடியே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஜலகண்டீஸ்வரர் கோயில் இருக்குது. அதாவது 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜலகண்டீஸ்வரர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதி இருக்குது. அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு சர்ச் இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து மூடி இருக்காங்க, உள்ளே போக முடியலங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே 1846 ADன்னு போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து மறுசீரமைப்பு பண்ண வருஷம்தான் 1846. அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சர்ச்சானது இருக்குது. அதாவது 17ஆம் நூற்றாண்டிலே வந்து இந்த சர்ச்சை வந்து கட்டிட்டாங்க. 3 மதங்கள் நல்லிணத்துக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது. 3 மதங்களுடைய புனித இடங்களுமே வந்து ஒரு கோட்டைக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒன்றுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கோட்டைக்குள்ளே இருக்க திப்பு மஹாலில் தாங்க இருக்கோம். இங்கே தான் வந்து 3ஆம் மைசூர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு சுல்தான் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினரை வந்து இந்த இடத்துல தான் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தாங்க. அதாவது இந்த இடத்துக்குள்ளே அவங்க எங்கே வேணால் சுற்றிக்கலாம், ஆனால் இந்த கோட்டைக்கு வெளியில் போக முடியாது, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு மியூசியமாக இருக்குங்க. அப்படியே வந்து நம்ம உள்ளே போகலாங்க. இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் தான் இந்த ஒரு அறையானது கட்டப்பட்டது. இங்கேயும் வந்து நிறைய வீரக்கல்கள் இருக்குங்க. அதாவது நினைவுக்கல், நடுக்கல் நிறையா இருக்குங்க. நந்தி விக்ரமவர்மருடைய காலத்தை சேர்ந்த நடுகள். கோவி ஸ்ரீ நந்தி விக்கிரம, அதாவது நந்தி விக்ரமவர்ம பல்லவருடைய காலத்தை சேர்ந்த ஒரு நடுக்கல். மேலே வந்து அரசருடைய பேர் போட்டு கீழே வந்து இந்த வீரனை பற்றி எழுதியிருக்காங்க. மேல்சான குப்பத்துலேருந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு கல்லை. குதிரை மேலே வாள் வச்சுக்கிட்டு போருக்கு போகிறாருங்க. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேடயம் இருக்குது, வலது கையில் ஒரு ஈட்டி வச்சுருக்காருங்க. எவ்வளோ அழகாக நிற்கிறாரு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு நினைவுகள், 7 முதல் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நினைவுகள்ங்க. ரொம்ப பழங்கால நினைவுகள். அதாவது கிட்டத்தட்ட
1200 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு நடுகல். இது வந்து மேலப்பாடியில் கண்டெடுக்கப்பட்ட 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது சோழர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு நடுக்கல். வீரனுடைய முகம் சரியாக தெரியல, ஆனால் அவர் வந்து ஒரு வில்லம்பு வந்து வச்சுருக்காருங்க. இது வந்து நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுங்க, முதலாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு. இதில் என்ன ஒரு முக்கியமான விடயம்னா, இந்த நடுக்கல் வந்து அதாவது இந்த கல்வெட்டு வந்து நம்ம வேலூர் கோட்டையில் இந்த இடத்துல தான் வந்து கண்டெடுத்துருக்காங்க. அப்போனா இந்த கோட்டையோட வரலாறுங்கிறது வந்து 1500களில் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கோல காந்தலூர் சாலை களமறுத்தருளி அப்படின்னு வரக்கூடிய அந்த மெய்கீர்த்தியானது இங்கே இருக்குங்க. பல்லவர்கள் காலத்தை சேர்ந்த இன்னொரு நடுக்கல். இதுவும் வந்து இதோடைய காலம் வந்து இங்கே போடலை. என்னோடைய இது என்னென்னா, இது வந்து 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு இந்த இடைப்பட்ட காலத்தை சேர்ந்த ஒரு நடுக்கல்லாக இருக்கலாம். வீரன் வந்து குதிரை மேலே ஏறி போகிறாருங்க. வந்து ஒரு நினைவுக்கள். இது வந்து 7 முதல் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு நடுக்கல்ங்க. இந்த கல்லில் வந்து மேலே வந்து ஒருவர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு பெண்மணியோட சிலை இருக்குது வணங்குற மாதிரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாய் இருக்குது, இங்கே வந்து ஒரு சேவல் இருக்குது, இங்கே வந்து 2 பேர் வந்து இவரை வணங்குற மாதிரி, அதாவது விளக்கு பிடிச்சிருக்க மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து குதிரையோ இல்லாட்டி நாயாவோ இருக்கலாம். இந்த ஒரு சிற்பம் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு இருக்குங்க இந்த ஒரு சிலை மட்டுமே. ஸ்வஸ்தி ஸ்ரீ ஓ வ அப்படின்னு ஆரம்பித்து இங்கே விக்கிரம அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து விக்கிரம நந்திவர்ம பல்லவருடைய காலத்தை சேர்ந்ததாக கூட இருக்கலாங்க. இந்த மியூசியத்திலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த அறையிலே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு தூண் இருக்குங்க. இந்த தூணில் வந்து இந்த 4 பக்கத்துலேயும் வந்து தீர்த்தங்கரர்களுடைய சிலையானது இருக்குங்க. சமண தீர்த்தங்கரர்களுடைய சிலையானது இருக்குது. இது வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, அதாவது சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு தூண்ங்க. அதாவது நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சோழர்கள் காலத்தில் சமணம், சைவம், வைணவம் 3மே வந்து செழித்தோங்கி இருக்குங்க. வேலூர் கோட்டை அப்படின்னாலே, வேலூர் கோட்டையில் வந்து நடந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம்னா அது 1806 நடந்த வேலூர் சிப்பாய் கழகம் தான். அந்த கிளர்ச்சி எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திப்பு சுல்தான் மற்றும் அவங்களுடைய மகன்களை வந்து இங்கே அடைச்சி வச்சுருந்தது, இது ஒரு காரணம். இன்னொரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, அவங்களுடைய சீருடை மாற்றம். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து சீருடை மாற்றம் வந்து பண்ணாங்க. அதாவது இங்கே இருக்க இந்திய சிப்பாய்கள் வந்து இந்த மாதிரி தான் சீருடை அணியணும். அதற்கு பிறகு அவங்க வந்து தாடி மீசை எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. அதற்கு பிறகு அவங்க வந்து அவங்களுடைய சமய குறிகள் எதுவுமே காட்டக்கூடாது, அவங்க நெத்தியில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் போட்டாங்க. இதை எதிர்த்து வந்து சிப்பாய்கள் வந்து ஒரு கிளர்ச்சி செய்கிறாங்க. 1806 ஜூலை 10ஆம் தேதி இரவு 2 மணிக்கு வந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய கிளர்ச்சியாக போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய வீரர்களும் நிறைய பேர் இறந்தாங்க. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ஒரு கிளர்ச்சியை அடக்க முடியாமல் நம்ம ஆற்காடு நவாப்கிட்ட வந்து உதவி கேட்டு நிறையா வீரர்களை கொண்டு வந்து கடைசியில் எப்படியோ கிளர்ச்சியை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த கிளர்ச்சி சம்பந்தமாக ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய கைப்பட எழுதின இந்த நோட்ஸ், அதாவது அவங்களுடைய பேப்பர்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸ் தான் இங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. 1806 ஜூலை 10ஆம் நாள் சிப்பாய் கழகத்திற்கு முக்கிய மூல காரணமாக விளங்கிய சீருடை குறிப்பு குறித்த ஆணை வழங்கிய தளபதி அக்னியூ என்பவரின் கடிதம். அதாவது ஆங்கிலேயர் அக்னியூ அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து இந்த சிப்பாய் கழகத்துக்கு பிறகு சீருடை மாற்றம் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஜூலை 10ஆம் நாள் இந்த ஒரு கிளர்ச்சி நடந்தது. இது எப்போ இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அதாவது ஜார்ஜ் கோட்டையிலேருந்து 27 அக்டோபர் 1806 வந்து இந்த ஒரு மறுபடியும் சீருடை மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து அவருடைய கையொப்பமும் கீழே இருக்குது. இந்த ஒரு லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அந்த 1806 வந்து அந்த ஜூலை 10ஆம் நாள் அந்த கிளர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மேல்ஸ் ஆஃப் த பிளட் ஆஃப் ஹைதர் அலி
கான் அண்ட் த திப்பு சுல்தான் நவ் அலைவ் அட் வேலூர் ஆகஸ்ட் 1806 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அந்த கிளர்ச்சி நடந்ததுக்கப்புறம் அவங்க திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் ஒன்றும் உயிரோட தான் இருக்காங்க, அதுவும் வேலூர் கோட்டையில் தான் இருக்காங்கங்கிறத தெரிவிக்கிற விதமாக தாங்க இந்த ஒரு இதை லெட்டரை வந்து எழுதியிருக்காங்க. அதோடைய காப்பி தான் இங்கே இருக்குது. அதாவது அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இதில் வந்து இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளும் இங்கே வந்து எழுதியிருக்காங்க. வேலூர் கோட்டையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோட்டை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே இது மலைகளுக்கு நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோட்டையில் இருக்க அகழி பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், the broad and deep ditch full of alligators, some of which are nearly 18 feet long. அதாவது இங்கே இருக்க அந்த முதலைகள் வந்து கிட்டத்தட்ட 18 அடி வந்து நீளமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அகழி முழுக்கவுமே வந்து கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வந்து இந்த லெட்டர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து இந்த அகழியில் வந்து முதலைகள் இருந்ததற்கான அடையாளம் வந்து இந்த ஒரு லெட்டருங்க. இங்கே 19ஆம் நூற்றாண்டில் இந்த வேலூர் கோட்டை வந்து ஆயுத கடங்காக இருந்தபோது அதோடைய வரைபடம்ங்க. ஒரு கோயிலே இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பலிபீடம் இருக்குது. சோழர்கள் காலத்தை சேர்ந்த நந்திங்க. ஆனால் இது மட்டும், இந்த தூண்கள் மட்டும் நாயக்கர்கள் காலத்தை சேர்ந்த தூண்கள். இங்கே இருக்க நம்ம அப்பன் சிவபெருமான் வந்து சோழர்கள் காலத்தை சேர்ந்தவருங்க. வட்ட வடிவிலான ஆவுடை, ஒரே கல்லினாலான சிலைங்க. ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றின பிறகு திப்பு சுல்தான், ஹைதர் அலி மற்றும் இலங்கையை ஆண்ட கடைசி கண்டி பேரரசரான கண்டி பேரரசரான ராஜா விக்ரமசிங்கனையும் வந்து இங்கே தான் அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து கண்டி மஹால், ஹைதர் மஹால்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலுக்குள்ளே இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அலோடு இல்லைங்க. இந்த வேலூர் கோட்டையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எதுக்கு பயன்பட்டுருக்கும்னா, அந்த காலத்தில் வந்து காவலர்கள் உள்ளே தங்குறதுக்காண்டி வந்து இதெல்லாம் பயன்பட்டுருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மிகப்பெரிய அகழி. இந்த அகழி வந்து 190 அடிக்கு மேலே வந்து அகலம், அதுக்கப்புறம் 30 அடி ஆழமான ஒரு அகழிங்க. அங்கங்கே கண்காணிக்கிறதுக்கு வந்து போர் வீரர்கள் வந்து இருப்பாங்கங்க. அவங்களையும் மீறி வந்து உள்ளே வரவே முடியாது. அவ்வளவு வலிமையான கோட்டை தாங்க இந்த வேலூர் கோட்டை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வந்து அது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரிதாங்க, அவசர கால வழி மாதிரி. அதாவது உள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க அதுக்குள்ளே நீந்தி போய் வெளியில் தப்பிச்சு போயிடுவாங்க. உள்ளே வரணும்னாலும் அது வழியாக உள்ளே வந்துடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளாம் ஏறிட முடியும், ஆனால் பீரங்கிகள்லாம் வந்து மேலே கொண்டு போக முடியாது. அதுக்காண்டி இந்த பாதையை வந்து ரொம்ப ஸ்லோப்பாக வச்சுருக்காங்க, பீரங்கிகள்லாம் வந்து எளிதாக மேலே கொண்டு போகிறதுக்கு. நாங்கள் மேலே போய் பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கிகள் வைக்கிறதுக்கு தளங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 3 பீரங்கிகள் இங்கே வரிசையாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. எதிரி நாட்டிலேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கேருந்து அடிக்கிற மாதிரி. நிறைய கண்காணிப்பு மேடைகள் இருக்குது. அதாவது மேலே வந்து பீரங்கிகள் வைக்கிறதுக்கு வந்து மேலே வந்து பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவலாளிகள் நிற்கிறதுக்குங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவலாளிகள் நிற்கிறதுக்கான மேடைகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே காவலாளிகள் வந்து யாராச்சும் எதிரி நாட்டிலேருந்து வராங்கன்னு பார்த்துட்டாங்கன்னா மேலே வந்து இவங்களுக்கு தகவல் போயிடும். அப்போ மேலே இருந்து பீரங்கியை வச்சு தாக்குதலை வந்து ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து துளைகள் இருக்குங்க. இந்த துளைகள் வழியாக தாக்குதல் நடத்துறதுக்கு அது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறதுக்கு வந்து நடுவில் வழி போகுதுங்க. அதாவது காவலர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இது வழியாக தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க பராமரிப்பு இல்லாமல். இந்த மலைகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட்டைகள் இருக்குங்க. அதாவது ஒன்று வந்து ஷாஜிராவ் கோட்டை, இன்னொன்று பாஜிராவ் கோட்டை. இந்த 2 கோட்டையும் சேர்த்து தான் வந்து முர்தாஜா ஃபோர்ட்டும் மேலே தாங்க இருக்குது, அந்த மலைக்கு மேலே இருக்குது. அந்த கோட்டைகள் வந்து கண்காணிப்பு கோட்டைகளாக இருக்குங்க. அதாவது அந்த கோட்டையிலேருந்து பார்த்தா 40 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து நம்மளால் வந்து கண்காணிக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்களால் கட்டப்பட்டது. இப்போ அங்கே போகிறதுக்கான வழிகள் எதுவுமே இல்லைங்க. முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. இந்த அகழிக்கு வந்து எப்படி இவ்வளோ தண்ணி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் மழையினால் மட்டும் இங்கே வந்து தண்ணி வரல. அது எப்படி வந்ததுன்னா, அங்கே இருக்கிற, அதாவது அந்த சைதாப்பேட்டை மலைத்தொடரில் இருக்கிற கோட்டைகளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அணைக்கட்டு இருக்குங்க. அதாவது நாயக்கர்களால் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு இருக்குது. அந்த அணைக்கட்டு வழியாக பக்கத்தில் இருக்க சூரிய குலத்துக்கு வந்து தண்ணி தேங்குதுங்க. அந்த சூரிய குலத்திலேருந்து பாதாள சுரங்கம் வழியாக தண்ணி வந்து இங்கே வருதுங்க. அதாவது அங்கேருந்து டனல் வழியாக வருதுங்க. அந்த காலத்திலே வந்து பாதாள சுரங்கம் வந்து கட்டியிருக்காங்க, செங்கலாலையும் சுடுமண்ணாலையும். அது வழியாக தான் இங்கே தண்ணி வருது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி அளவு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நிறையா டெக்னிக்ஸ் வந்து அந்த காலத்தில் இருக்குது, இப்போயும் இருக்குது. அது வழியாக தாங்க இப்போ வந்து இங்கே வந்து தண்ணி வருதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அகழி வந்து இங்கே இருக்க அகழி எப்போயுமே நீர் வற்றாது. ஏன்னா கீழே வந்து சேர் இருக்குங்க. அந்த சேர் வந்து தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கிடும். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இங்கே இருக்க அகழியில் இருக்க தண்ணி வந்து வற்றவே வற்றாதுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஹித்குமார். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ மக்களே. ஆக்சுவலாக தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னா, நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீக்ரியேட் மாதிரி எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வீடியோ எல்லாமே வந்து நானும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தெரியுன்றதை விட நம்ம வீடியோ பார்க்கும்போது இன்னும் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ தம்பி வந்து போட்டிருக்க வீடியோ எல்லாம் பாருங்கள். ஸோ தம்பியோட சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு கண்டிப்பாக அவரோட சேனலை விசிட் பண்ணுங்கள். Hi people, he is doing very good work. So please like, subscribe and follow him. The History Explorer Tamil. Thank you. Thank you. Namaste. Like, share, subscribe.